ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ரேசர் கிஷி யூனிவர்சல் கண்ட்ரோலர். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலோடையும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிட்டத்தட்ட இதனுடைய ப்ரைஸ் வந்து 3500 அமேசானில் நான் பார்த்தேன். நல்ல ஒரு ப்ரைஸ் தான் சொல்லுவேன். அந்த ஒரு காஸ்ட்டுக்கு இதில் இருக்க அந்த பட்டன்ஸ் குவாலிட்டி ஆகட்டும், சார்ஜர் போர்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த கம்ஃபர்டபுள் ஆகட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஃபஸ்ட்டு இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ரேசருடைய பிராண்டு. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கேமிங் ப்ராடக்ட்லாம் வந்து நிறைய கேமிங் ப்ராடக்ட் அவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெட்ஃபோன், பிசி ரிலேட்டட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் கூட இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க, கண்ட்ரோலர்ஸ் அந்த மாதிரி. அந்த வகையில் தான் இதையும் பார்த்தீங்கன்னா மொபைலுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு டைப் சி வரும். இன்னொரு மாடலில் ப்ளூடூத் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். டைப் சி என்ன ஒரு பெனிஃபிட்னா, உங்களுக்கு லேட்டன்சி கம்மியாக இருக்கும். அது ஒரு நல்ல பெனிஃபிட் தான் சொல்லுவேன். ப்ளூடூத்னா கொஞ்சம் லேட்டன்சி நீங்கள் ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. பேக் சைடில் ஸ்ட்ராப் பாருங்கள், நல்ல குவாலிட்டியான ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லென்த்தாக வரும். அதில் உங்கள் ஃபோனோட டைப் சியை வந்து அந்த டைப் சி கனெக்டரோட பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு இன்னொரு ரெண்டை வந்து இந்த பக்கம் ஃபிட் பண்ணுங்கள். கரெக்டாக உங்கள் ஃபோன் ஃபிட் ஆகும். ஒன்ஸ் இதை ஃபிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் நெக்ஸஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரேசருடைய அஃபிஷியல் சாஃப்ட்வேர் தான். அதை இன்ஸ்டால் பண்ணால் அது மூலிமா உங்கள் ஃபோனில் இருக்க கேம்ஸ் எல்லாம் நீங்கள் விளையாண்டுக்கலாம். குவாலிட்டி பொறுத்த அளவுக்கு எந்த வித இஷ்யூ இல்லை. பேக் சைட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக பாருங்களேன். எப்படி சொல்கிறது, நான் Nintendo சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஆசூஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது ப்ரீமியமாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எந்த வித இஷ்யூஸும் இல்லை. கரெக்டாக இருக்குது பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு கேமிங் டிவைஸ் மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த சாஃப்ட்வேர் பாருங்கள். நான் சொன்ன நெக்ஸஸ் சாஃப்ட்வேர்க்குள்ளே தான் இருக்கேன். அது என்னோடய மொபைலில் இருக்க கேம்ஸ் தான் இதெல்லாம். பார்க்கவே எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்களா. அப்படியே ஒரு கன்சோல், போர்ட்டபிள் கன்சோல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இது கூட வந்து நீங்கள் ஒரு கன்சோலில் இருக்க ரிமோட் ப்ளே மூலிமா கன்சோலில் இருக்க கேம்ஸுமே நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா NVIDIA சாஃப்ட்வேரில் கேம்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். எக்ஸ்பாக்ஸ் ஆப் மூலயமா க்ளவுட் கேமிங்ஸ், ஸ்டீம் சாஃப்ட்வேர் இருக்குது, எமுலேட்டிங் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான ஆப் சப்போர்ட் எதுலேயுமே டிஃபால்ட்டாக இருக்குது. உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை இன்னும் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கண்ட்ரோலரை வச்சு நீங்கள் திங்க் பண்ண முடியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸோட கனெக்ட் பண்ணேன். எக்ஸ்பாக்ஸ் ஒன்னோட கனெக்ட் பண்ணும்போது எனக்கு அதில் இருக்க கேம்ஸ் எல்லாமே இதில் வந்துச்சு. அதை ப்ளே பண்ணியும் பார்த்தேன். 60 FPS கேமெல்லாம் வந்து இதில் 60 FPSல வருது. ஆக்சுவலாக அந்த ஸ்மூத்னஸ் நல்லா இருந்துச்சு. லேட்டன்சியுமே இல்லை. பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம், ஏன்னா கன்சோல்லேருந்து இதுக்கு வருதுன்னா அந்த டிவைஸ் லேட்டன்சி இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெட் மூலியமாக தானே எடுக்கிறோம். 5 ஸ்பீடெல்லாம் இல்லை. ஸ்பீட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா 1 TB இன்டர்நெட்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண போகிறதில்ல. பேசிக் பிளான்ஸ் தான் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து சின்ன சின்ன இது இருக்கும். ஆனால் நீங்கள் கேஷுவல் கேமுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். காம்படிட்டிவ் கேமுக்கு வந்து இது சூட்டபிள் ஆகாது. காம்படிட்டிவ் கேம்னால் நீங்கள் மொபைலில் இருக்க டிஃபால்ட் கேம் தான் விளையாடணும். இது ஒரு கேஷுவல் கேம், கேம்பெயின் கேம்ஸ் எல்லாம் நீங்கள் விளையாண்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து கால் ஆஃப் டியூட்டி 6 விளையாண்டு பார்த்தேன். ஒரு மிஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி பார்த்தேன். நல்ல ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதனால் வந்து அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியுது, அவ்வளோதான். அதை விட்டு நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஒரு கேம் எடுத்தேன்னா அந்த கேமை வந்து விளையாட முடியுதான்னு பார்த்தேன், விளையாட முடியுது. அந்த வகையில் இது நல்ல ஒரு டிவைஸ் தான் சொல்லுவேன். ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர், குவாலிட்டியான கண்ட்ரோலருடைய ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ பாக்ஸில் அவங்க ஒரு கேபிளும் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் சார்ஜருமே இதுக்கு ஈஸியாக போட்டுக்கலாம். சார்ஜர் போட்டுமே அடியில் வருது. அது மூலிமா சார்ஜர் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக சார்ஜ் பண்ணிக்கிட்டே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. பேக் சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ சார்ஜர் போட்டு வந்து இங்கே தான் இருக்குது. டைப் சி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட டைப் சி வந்து சார்ஜர் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.